சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கவலைப்படாதீங்க மேடம். சின்ராசன் ஒருத்தர் முழு நேரமும் டிரைவர் வேலை பாக்குறேன்னு கேட்டு வந்திருக்காரு. அவரு எனக்கு தெரிஞ்சவர் மேடம். நல்ல கார் ஓட்டுவாரு. அப்பவே பண்ணிருக்கலாம்ல. அப்புறம் என்ன, அவர் வர சொல்ல வேண்டியதானே? நான் கூப்பிடுறேம்மா. ஏப்பா சின்ராசே, சின்ராசே பாப்பா, மேடம் கூப்பிடுறாங்க. இவர்தான் சார் நான் சொன்ன டிரைவர். வணக்கம். 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 நல்லா கார் ஓட்டுவீங்களா? நல்லா ஓட்டுவேன் சார். பர்టిక్యులரா இந்த வண்டியை நல்லா ஓட்டுவீங்களா? நல்லா ஓட்டுவேங்க சார். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? அவர் ஓட்டாத காரே இல்ல. இவங்க என் சம்சாரங்க. அது கிராமத்து பொண்ணுனால கொஞ்சம் துருதுருன்னு பேசிடுங்க. பரவாயில்ல. நீங்க ஃபுல் டைம் டிரைவரா ஒர்க் பண்றதா இருந்தா ராத்திரி பகல்னு நேரம் பார்க்காம வண்டி எடுக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க இங்கேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருந்தா வசதியா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருங்களா? நாங்க 2 பேருமே இந்த ஊருக்கு புதுசுங்க. இப்போ வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கறதுக்கு ஒரு வீடு தனியா பார்க்கணுங்க. வேலை பார்க்குற இடத்துல தங்கறதுக்கு வீடு கிடைக்குது, அது நல்ல விஷயம் தானேங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்ன திவ்யா, அப்படின்னா இங்கே தங்கி வேலைய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. செக்யூரிட்டி சார், இவங்களுக்கு மாடியில் இருக்கிற ரூம்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். நான் ரெடி பண்ணிடுறேன் சார். அம்மா, கௌதம், அண்ணி, அண்ணா ஒரு நிமிஷம் வாங்களேன். அம்மா, இவர் சின்ராசு, இது அவர் வைஃப். இவங்க இனிமே இங்கதான் தங்க போறாங்கம்மா. சின்ராசு, இவங்க என் அம்மா. வணக்கம்மா. அண்ணே, அண்ணி. வணக்கங்க. சரி, மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அர்ஜென்ட்டா வெளியே போனோம். வண்டி எடுக்கிறீங்களா? பாய் தர்ஷினி குட்டி. பாய் திவ்யா. வரமா? சரிங்க. பார்த்து பத்திரமா போங்க. சரிங்கம்மா. உன் பேர் என்ன? பொன்னி மேடம். பொன்னி, நீ கிராமத்துல இருந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால மாறாம இன்னும் கிராமத்து பொண்ணாவே இருக்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம மாறணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே நாம நாமளா இருக்கிறதா நமக்கு நல்லது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. எதுக்கும் பயப்பட தேவையில்லை. செக்யூரிட்டி அண்ணா. மேடம். அண்ணா, இவங்களை கூட்டிட்டு போய் இவங்க ரூமை காட்டுங்க. சரிங்க மேடம். நீ போ. வா தர்ஷினி, லேட் ஆயிடுச்சு. தர்ஷினி, சீக்கிரம் போய் ஏறு. ஓகேம்மா. என்ன சரண்யா, அந்த திவ்யா கார்ல போவான்னு பார்த்தா என் தம்பி போறானே. ஏங்க, திரும்ப திரும்ப இதையே சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல, திவ்யா போறதை விட உங்க தம்பி போறதா நம்மளுக்கு நல்லது. பாத்தீங்களா, அந்த டிரைவர் ஒரு ஊர்க்கார மாதிரி இருக்கான். அவன் ஊர்ல டிராக்டர் ஓட்டிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படியே பயந்து போயிருவான் அவன். அடிச்சு சொல்றேன், அவன் கௌதம ஆடிட்டர் கிட்ட கூட்டிட்டு போறது இல்ல, பரலோகத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். உங்க தம்பி செத்துட்டாருங்கிற செய்தி வரட்டும். அதுக்கப்புறம் திவ்யா தான் கௌதம கொல்றதுக்கு பிளான் பண்ணி இந்த ஊர்க்காரனை வர வச்சான்னு பழைய தூக்கி திவ்யா மேல போட்டு ஈஸியா அவளை உள்ள தள்ளிடலாம். என்னங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல சரண்யா, பிளான் மாறி போய் திவ்யாக்கு பதிலா உங்க தம்பி மாட்டிக்கிட்டாருன்னு யோசிக்காதீங்க. பாவம் பண்றதுன்னு முடிவாயிருச்சு. அதுக்கப்புறம் தம்பியா இருந்தாலும் சரி, தம்பி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் தயவுதாட்சண்யம் பார்க்கவே கூடாது.
காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். பாவ புண்ணியம் பார்த்தா நம்ம என்னைக்குமே பெரிய ஆளாக முடியாது. கடைசி வரைக்கும் இப்படி சொந்த வீட்லயே விருந்தாளி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கணும்.